விஜய் என்ன கஷ்டத்தை அனுபவிச்சு வந்தார்? அவருடைய அப்பா அவருடைய வாழ்க்கையை செதுக்கி கொடுத்தாரு. மக்கள் நினைக்கிறதெல்லாம் விஜய்ங்கிற ஒரு பர்சனாலிட்டியை உள்ளே கொண்டு வந்ததே திமுக தான் நினைக்கிறேன். கடந்த முதல்ல ஒரு 2 மாதம் முன்னாடி இந்த செய்தி வந்தது. பட் அது அடங்கிச்சு. இப்போ திருப்பியும் அந்த செய்தி வந்து பெருசாகிட்டு இருக்கு. அண்ணாமலை தனி கட்சி. இன்றைக்கி இருக்கிற பொலிட்டிக்கல் கட்சியெல்லாம் வில்லாதி வில்லன்க, பழுத்த கொஞ்சம் நெஞ்செல்லாம் பார்த்தது கிடையாது அவங்க. அதனால் அவங்களுக்கு யாரை எந்த நேரத்தில் தட்டணும், யாரை எந்த நேரத்தில் கூடவே வச்சுக்கணும், எல்லாம் அவங்களுக்கு. தனக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த ஃபேன் பேஸுக்கு நம்ம எதை சொன்னாலும், அந்த செய்தி தப்பான செய்தி சொன்னால் கூட உண்மையை நம்பிடுவாங்க. சாமானியர்களுக்கு வணக்கம். கரூர் துயர சம்பவத்துக்கு பின் பல அரசியல் அதிரடிகள் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அரசியல் அதே நிலைமையில் தான் இருக்கிறது என்றே சொல்லலாம். ஏன்னா விஜய் கூட்டணிக்கு வரமாட்டேன், நான் தனித்து தான் நிற்க போகிறேன் அப்படின்றத ரொம்ப கிளியர் கட்டாக தன்னுடைய கூட்டத்தில் சொல்லிட்டார். பட் யார் ஒருவர் என்டிஏவின் ட்ரம்ப் கார்டு என்று நினைத்து என்டிஏ ஆதரவாளர்கள் இருந்தாரோ, இப்போ அவரே தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு சொல்கிற விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பரவிட்டுருக்கு. அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அந்த விஷயத்தில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் அதற்கான சமிக்கைகள் பல இடத்துலேருந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸ் இருக்குது, திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் போடுறாங்க அந்த மன்றத்தில். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா ஆயுதங்களும் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு நியூஸ் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, 22ஆம் தேதி, நான் முந்தானேத்து வீடியோவில் சொல்லியிருந்தேன், 22ஆம் தேதி அன்றைக்கி புது நேஷனல் பிரசிடென்ட் பாஜகவுக்கு போடும்போது அண்ணாமலைக்கு போஸ்டிங் வந்துடும் டெல்லியில் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் என்ன நடந்தாலும் அது தமிழ்நாட்டில் இப்போதைக்கு இந்த நிலைமையில் அண்ணாமலை சுற்றி நடக்கிறது நமக்கு தெரியும். செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார். டிடிவி தினகரன் களத்தில், டிடிவி தினகரன் ஓபிஎஸ்லாம் இந்த கூட்டணியில் இல்லை. மோஸ்ட்டாக செங்கோட்டையன், டிடிவி தினகரன், ஓபிஎஸ் மூவரும் இணைந்து விஜயுடன் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸில் இன்றைய அரசியல் இருக்குது. மறுபுறம் விஜய் தனித்து நிற்பதால், விஜய் தனியாக நின்றால் திமுகவிற்கு ஆபத்து என்று திமுகவினரை என்ன ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட், ரொம்ப முக்கியமான விஷயம் அது. இது எல்லாத்த பற்றி பேச தான் இன்றைக்கி எஃப்எம்சிஜி அசோசியேஷனோட ஹெட் கணேஷ் ராமாவோட இணைஞ்சிருக்கிறோம். வணக்கம் நாகராஜ் சார். ஐ திங்க் நம்ம வீடியோலேயே இவ்வளோ பெரிய இன்ட்ரோ நான் கொடுத்ததே இல்லைன்னு நினைக்கிறேன். ஜென்ரலாக ஸ்ட்ரெயிட்டாக கொஷினில் ஆரம்பிச்சிருவேன். பட் இன்றைய சூழ்நிலை அலார்மிங்காக இருக்குது. ரொம்ப பரபரப்பான அலார்மிங் சூழ்நிலையாக இருக்குது. விஜய் கூட்டணிக்குள்ளே வரணும்னு எதிர்பார்த்த அதிமுகவுக்கு கூட்டணி கிடைக்கல. விஜய் கூட்டணிக்கு வரலன்னு சொல்லி திமுக பயப்படுறாங்க. இந்த சிச்சுவேஷன் எப்படி பார்க்குறீங்க சார்? சார், விஜய் ஸ்டார்ட் பண்ணதே நான் தனியாக தான் நிற்பேன், என்னை முதன்மைப்படுத்தி வரவங்களுக்கெல்லாம் கூட்டாட்சியில் நான் பங்கு கொடுப்பேங்கிற ஆங்கிளில் தான் அவர் ஆரம்பித்தார். பட்டு அரசியல் அனுபவம் இல்லாத காரணத்தினால திமுக என்னுடைய எதிரி அப்படின்னு அறிவித்தவர் அவசியமே இல்லாமல், அதாவது நம்மளுடைய துருப்புச்சீட்டை நம்மளாவே இறக்கிறது. இந்த சீட்டு விளையாடுறச்சு ஜோக்கரை தெரியாமல் இறக்கிடுவானுங்க, ஐயோ ஒன்று அடிச்சுப்பான். அப்புறம் அந்த மாதிரி அருமையான ட்ரம்ப் கார்டு பிஜேபி. தேவையில்லாமல் விஜய் பிஜேபி என்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு ஒரு பிரகடனத்தை பண்ணினார். அது சொல்ல கரெக்டு. இப்போ நம்ம திமுகவுக்கும் விஜய்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். ஒரு டிஃபரன்ஸ் இல்லை, ஒரு டிஃபரன்ஸ் இல்லை. இவங்க எஸ்ஏஆர் வேணான்னா இவரு எஸ்ஏஆர் வேணான்னு சொல்லுவாரு. இவர் நீட் வேணான்னா இவரு நீட் வேணான்னு, இவர் பெரியார் எடுத்துக்கிட்டு அவரு பெரியார் எடுத்துப்பாரு. ஸோ எந்த டிஃபரன்ஸ் இல்லாத போது திமுக ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு இன்னைக்கு ஒரு கட்சி இருக்கு. விஜய் கிட்ட ஆட்சி ஏன் போகக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கே காரணம் எந்த மாதிரியான ஆட்கள்லாம் அவர் ஜிஎஸ்டியை பற்றி இந்த மெர்சல் சினிமாவில் பேசினது அப்போது புரிதலே இல்லை.
புரிதல் இல்லாமல் பேசுகிறோம். இன்றைக்கி விமர்சனம் பண்ண அத்தனை பேரும் வாயை பொத்திக்கிட்டு இருக்கிற நிலைமைக்கு ஜிஎஸ்டி பர்ஃபார்ம் பண்ணி இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியும் வணிகர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற வணிக வளர்ச்சி லாபம் ரெண்டும் முக்கியம். வெறும் வணிக வளர்ச்சி பத்தாது, இதெல்லாம் எங்கேயோ போயிருக்கு. அப்போது இவர் ஒரு அன்னைக்கு புரியாமல் ஒரு தமிழ்நாடு பேஸ்டு மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு ஜிஎஸ்டியை சினிமாவில் பேசினார். அவர் என்ன தெரியணும்னா, தனக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த ஃபேன் பேஸுக்கு நம்ம எதை சொன்னாலும் அந்த செய்தி தப்பான செய்தி சொன்னால் கூட உண்மைன்னு நம்பிடுவாங்க. அதனால் நம்ம அவங்களுக்கு எப்போதுமே நல்லதை தான் சொல்லணும், நல்லதை தான் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேணும். ஆனால் இவருக்கு அது இல்லைன்னு இதுவரை அவர் நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை பார்த்தா நமக்கு தெரியுது. ஏனால் எஸ்ஐஆர் சார் மேட்டரில் பேசுகிறார். இந்த நாட்டுக்கு எதெல்லாம் முன்னேற்றத்துக்கு முக்கியமோ அதெல்லாம் நான் எதுக்குறேன் அப்படின்னு, என்னெல்லாம் தேசத்துக்கு விரோதமான அல்ல தேச கொள்கைக்கு மாறுபட்ட ஆனால் உயர்த்தக்கூடிய கொள்கையை வைக்கலை. அப்போசிஷன் நான் எதிர்க்கணும் அப்படிங்கிற ஆங்கிளில் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் டிஎம்கே ஒரு பழுத்த அரசியல் கட்சி. அவங்க இன்றைக்கி எதிர்ப்பாங்க, நாளைக்கு ஆட்சியில் கூட சேர்ந்துருவாங்க. விஜய் அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்திருக்காரு, அவரை நம்பி ஹீரோ ஒர்ஷிப் பண்ணி ஏன் வராங்க? சினிமாவில் அவர் ஸ்கிரிப்ட் மூலமாக காட்டின நல்ல புத்திசாலித்தனம், ஹீரோ பவர், இதெல்லாம் நம்பி தான் கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தை இவர் மிஸ்கைட் பண்ணுறார், தெரிஞ்சு மிஸ்கைட் பண்ணுறாரு. அது மிகப்பெரிய துரோகம், பாவம். இங்கே பாருங்கள் சார், திமுக வந்தபோது ஒரு கூட்டத்தை மிஸ்கைட் பண்ணி தான் அரசியலுக்கு வந்தாங்க. ஆமாம். இப்போ விஜய் மிஸ்கைட் பண்ணி தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஏன் திமுகவினர் ஐயோ இவர் கூட்டணிக்கு போலே தனியாக நிற்கிறாரு ஏன் பயப்படுறாங்க சார்? திமுக வந்த காலகட்டத்தில் ஊடகங்கள் கிடையாது. அன்னைக்கு இந்தியாவுடைய லிட்ரஸி படிப்பறிவு எண்ணிக்கை மிக குறைவு. காலேஜுக்கு போகிற வயசில் குரங்குட்டி மனோபாவம் இருக்கும். காலேஜ் ஸ்ட்ரைக்கு அப்படின்னு காலேஜோடைய யூனியன் லீடர் அறிவிச்சாருன்னு வச்சுக்கோங்க, உடனே காரணம்லாம் அவசியம் கிடையாது, எனக்கு ஹாலிடே ஸ்ட்ரைக். ஆனால் இந்த விஷயத்தில் எம்ஜிஆர் ரொம்ப கரெக்டாக இருந்தது. பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், படிக்கடா போயிட்டு இந்த அரசியலுக்கு வராதிங்கன்றதுல ரொம்ப கிளியராக இருந்தது. தேவனதே கிளியராக இருந்தது. எம்ஜிஆர் பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் இல்லை ஜாதி சார்ந்தவர்கள் யாருக்குமே எப்போவுமே தன் படங்கள் மூலமாகவும் நேரடியாக வாழ்க்கை மூலமாகவும் மேடை பேச்சு மூலமாகவும் தவறான பதிவுகளை செய்தது இல்லைன்னு தான் என்னுடைய கருத்து. ஒரு தவறான கருத்தையும் பதிவே இவர் அடுத்த எம்ஜிஆர் தன்னுடைய வாழ்க்கையே ஒரு செஸ் போர்டில் ஒவ்வொரு மூவ் இம்பார்ட்டண்ட். ஒரு தவறான மூவ் பண்ணிட்டாக்க கிங்கு அடிச்சுடுவாங்க உங்களுக்கு. அதனால் அவர் தன்னுடைய வாழ்க்கையை செஸ் போர்டாட்டும் கட்டமைச்சுக்கிட்டார். சினிமாவை இருக்கிறச்ச கூட அவருக்கு இருந்த பாப்புலாரிட்டியை மாதம் ஒரு படம் எடுத்து என்கேஷ் பண்ணலை. அவர் வருஷத்துக்கு 3 படம் 4 படம், ஃபஸ்ட்டு படம் முடிகிற நேரத்தில் அடுத்த படத்துக்கு கையெழுத்து போட்டு இந்த படம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் அது. ஸோ ஷெட்யூல்லேருந்து எடிட்டிங்லேருந்து ஸ்கிரிப்ட்லேருந்து ஒவ்வொன்றுத்துலேயும் அவர் ஹி வாஸ் கான்ஷியஸ். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஹி வாஸ் கான்ஷியஸ் ஆன் வாட் ஹீ டஸ், வாட் ஹீ டெலிவர்ஸ் டு த பப்ளிக். ஸோ அவரை கம்பேர் பண்ணுற அளவுக்கு இன்னும் யாரும் வரலை. விஜயவை போய் எம்ஜிஆர் அளவு சில பேர் தெரியாமல் கம்பேர் பண்ணுறாங்க. அது மிகப்பெரிய தவறு. அது இந்த காலகட்டத்தில் அவர் இருந்திருந்தார்னா விஜயுடைய கூட்டமும் அவருடைய கூட்டமும் பார்த்தா மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு இருக்கும். இப்போ எம்ஜிஆர் நடிக்க ஆரம்பித்தாலும் 90 வயசில் மேக்கப் போட்டு நடிக்க ஆரம்பித்தாலும் அவருக்கு ஹவுஸ்ஃபுல் ஆகும். அதே இடத்துல விஜய் படத்தை ரிலீஸ் பண்ணிங்கனாக்க இவருக்கு ஹவுஸ்ஃபுல் ஆன அப்புறம் தான் அது ஹவுஸ்ஃபுல் ஆகும். எதுக்கு சொல்ல வரேன்னா, அவருடைய வாழ்க்கையோடைய கஷ்டங்கள் அனுபவித்து வந்தவர் கம்ப்ளீட்டாக. விஜய் என்ன கஷ்டத்தை அனுபவித்து வந்தார்? அவருடைய அப்பா அவருடைய வாழ்க்கையை செதுக்கி கொடுத்தாரு. கடைசி அந்த அப்பாவே இப்போ கூட இல்லை. அதுவே தவறு. அவர் உண்மையை சொல்லணுன்னா அவங்க அப்பாவுடைய அட்வைஸை கேட்டு நிறையா நடந்துக்கிறது தான் நல்லது சார். அவர் அப்பா நம்ம ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியாது, எம்ஜிஆரோட பழகியிருக்கார், கலைஞரோட பழகியிருக்கார், அரசியல் கட்சிகளுக்கு சீக்கிரட்டாக அந்த ரூட் போட்டு கொடுத்துருக்காரு, ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காரு பேசுறதுக்கு. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், அனுபவம் இருக்குது. பாமர மக்களுடைய கஷ்டங்களை முன்னாடியே தெரிஞ்சு ஒரு கம்யூனிஸ்ட் அவர் எடுத்த படங்கள்லாம் பாருங்கள்ல, பொது மக்களுடைய அவதிகள், அவங்க முன்னேற்றங்கள், அதெல்லாம் தான் அவர் ஒரிஜினல் கம்யூனிஸ்ட் தாட்ஸ். ஆமாம்,
கம்யூனிஸ்ட் தாட்ல சில நான் தாட் தான் ஒரிஜினல்ட்ட குட். இப்ப சொல்ல. ஒரிஜினல்ட்ட. ஆமா. சில தாட் குட் தாட். நாட் ஆல். கம்யூனிஸ்டுடைய ப்ராப்ளமே வந்து பணக்காரனே இருக்கக்கூடாதுங்கிறது. அது வந்து ஊக்கத்த தரவே தராது. ஏழையெல்லாம் பணக்காரன் ஆகணுங்கிறது தான் ஊக்கம். அதனால தான் சினிமாக்கு போறாங்க. ஹீரோவ ஏன் புடிச்சிருக்கு? என்னால செய்ய முடியாத காரியத்தெல்லாம் அவன் செய்றான். என்ன ஏழையா இருந்தவன் சினிமால 3 மணி நேரத்தில பெரும் கோடீஸ்வரன் ஆகி பெரிய தான தர்மங்கள் பண்றான். அப்படின்னு மக்கள் மனச கவருது. அதுதான் கவருது. அதனால கம்யூனிசம் வில் பி சக்சஸ்ஃபுல் ஆஸ் ஐ டோல்ட் முன்னெல்லாம் சொன்னேன் பாருங்க. எங்கெல்லாம் அரசியல்வாதிகளாலேயோ, இல்ல அந்த சமுதாயத்துக்கு பட்டினி அதிகமா ஆகுதோ, அங்கெல்லாம் கம்யூனிசம் ஒர்க் அவுட் ஆகும். என்னன்னா, கம்யூனிஸ்ட் என்ன சொல்லுவான்? இருக்கிறவன்கிட்ட கொள்ளையடிச்சு இல்லாதவனுக்கு குடுன்னுவான். அதனால அங்க இந்த ஸ்ரீலங்கா. இப்போ கம்யூனிஸ்ட் கவர்ன்மெண்ட் வந்திருக்கு. இத்தன நாள் இல்லாத கம்யூனிஸ்ட் கவர்ன்மெண்ட் வந்திருக்கு. இந்தியால ஏன் கம்யூனிஸ்ட் விளங்கவே இல்ல? நமக்கு சாப் கொஞ்ச நெஞ்சம் இருந்தது கூட இல்லாம போயிடுச்சு. 24 வருஷம் ஆட்சியில வச்சிருந்தார் ஜோதி பாசு கண்ட்ரோல்ல இருந்தா. என்ன அந்த டெவலப் கம்யூனிசம் பண்றது? ஒரு டெவலப்மெண்ட் புத்ததேவ் கிடையாது. பட்டாச்சாரியா ஒரு 5 வருஷம் நடத்தினாரு. காணாமயே ஆனா, போயிடுச்சே. வந்து பட்டாச்சாரியாரோட கவர்ன்மெண்ட் வந்து ஒண்ணு கேரளால கம்யூனிசத்தோட அதையே விடுங்க. உலகத்துல கம்யூனிசத்துக்கு பேர் போன நாடு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ரஷ்யா. கம்ப்ளீட்டா சுக்குநூறு ஆயிடுச்சு. ரஷ்யா இஸ் நோ மோர் எ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. கம்யூனிசம் பேசி, பேசி, பேசி வெளி உலகத்த கம்யூனிசத்துக்கு முதல்ல ஜனநாயகத்துக்கு மேல நம்பிக்கை கிடையாது. ஓட்டு ஜனநாயகத்துக்கு மேல நம்பிக்கையே கிடையாது. ஃபர்ஸ்ட்டு. அந்த நாடு என்னாச்சு ரஷ்யா? எல்லாத்தையும் மூடி வச்சு, உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனையே வெளியில தெரியாம, வெறும் ஆயுதம், வெறும் போரு. அந்த மக்கள் என்ன ஆனாங்க? பிச்சை எடுத்தாங்க. கவர்ன்மெண்ட் டெய்லி ஆக்சுவலி சைனா இஸ் நாட் எ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி எனிமோர். இப்போ இல்ல. சார் அங்கேயும் வந்து கம்யூனிசம் ஃபெயிலியர். அதான். அத என்னைக்கு அவங்களே ஃபெயிலியர் ஆக்கினாங்களோ, அன்னைக்கு தான் முதலீடே வர தொடங்கிது. அவங்க மறைமுகமா, நாங்க கம்யூனிஸ்ட்டுன்னு நடந்துப்போம். ஆனா, அமெரிக்கா நீங்க வந்து முதலீடு போடுங்க. உங்களுக்கு லேபர் பிரச்சனையே வராம, கம்யூனிசம்ங்கிற தத்துவத்த சொல்லி லேபர் பிரச்சனை வராம, உங்க ஃபேக்ட்ரிகள்லாம் நிம்மதியா நடக்கிறதுக்கு நாங்க வழிவகுத்து குடுக்குறோம்னு கள்ளத்தனமா அரசாங்கம் சொன்னதுனால தான், இத்தனை முதலீடு அந்த நாட்டுக்கு போய், அந்த நாடு இன்னைக்கு உலக பொருளாதாரத்தில ஒரு அமெரிக்காவையே மோதி பார்க்கலான்னு நினைக்கிற அளவுக்கு, அமெரிக்கா ஒரு 35 ட்ரில்லியன் டாலர்ஸ் எக்கானமி, இவங்களுது ஒரு 18 ட்ரில்லியன் எக்கானமி. ஆனா, அந்த 18 ட்ரில்லியன் எக்கானமி இப்போ விழுந்துடுச்சு. கம்யூனிசம் நாட்டில வந்து ஜனநாயகம்ங்கிற பேச்சுக்கு இடம் இல்ல. அதனால அவங்க குடுக்குற ஃபிகர்ஸ் எல்லாமே ஃபேக். ஃபேக் ஃபிகர்ஸ் தான் அதிகமா இருக்கும். அவங்க இமேஜ் ஓரியன்டட் ஃபிகர்ஸ் தான் குடுப்பாங்க. அதனால எல்லா ஃபிகருமே அங்க இருக்கிற இது அவுட்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி அவுட்டு. ஒவ்வொரு ஸ்டேட்டெல்லாம் இங்க வந்து ஒவ்வொரு வியாபாரம் பண்ணி ட ஏதாவது ஒரு செயல்பாட நடத்துவாங்க. நடத்தி வருமானத்த உருவாக்கிப்பாங்க அந்தந்த ஸ்டேட்டுக்கு. அங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணா, இருக்கிற நிலத்த நீ பில்டிங்கா கட்டி வாடகைக்கு விட்டுக்கோ. அப்படின்னு சொல்லி சார் தான் இப்பேற்பட்ட கம்யூனிஸ்ட் தாட்டு விஜய்க்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு. அவங்க அப்பானாலயா என்னன்றது எனக்கு தெரியல. ஆயிருக்கும்ல. சார் அப்பா சொல்லிக் குடுக்கணும். அவர் ஜீன் தானே. அது கரெக்ட். இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு. திமுகவினர் இந்த விஜயை பார்த்து பயப்படுறாங்க. இது ஒரு செக்டர். இன்னைக்கு பயப்படுறாங்க சார். ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா, நம்ம வாக்கை எடுத்துருவானோ அப்படின்னு மக்கள் நினைக்கிறதெல்லாம் விஜய்ங்கிற ஒரு பர்சனாலிட்டிய உள்ள கொண்டு வந்ததே திமுக தான் நினைக்கிறாங்க. பெரும்பாலானவர்கள். இப்ப கொஞ்சம் மாற்றங்கள் வருது. ஏன்னா, இவர் எப்ப பாரு திமுகவ எகென்ஸ்டா பேசுறதுனாலயும், கரூர் நிகழ்வுக்கு திமுகவே காரணம்னு இவர் அடிச்சு சத்தியம் பண்றதுனாலயும், ஒருவேளை இப்பவும் சமீபத்தில பேசும்போது ஆனா நல்லா தான் பேசினார். சமீபத்தில பேசினபோது ஒரு சில போர்ஷன் பார்த்தேன் நானு. சார் அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி தரவங்கள நான் சொல்றேன். ஸ்கிரிப்ட் ஒருத்தர் எழுதி தராரு. அது இவர் முன்னாடியே செக் பண்ண மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அந்த தாட் ப்ராசஸ் எனக்கு இன்னைக்கு இல்லை. அவர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து விக்ரவாண்டிலேருந்து எனக்கு அந்த தாட் ப்ராசஸ் இருக்குது. என்னென்னா, இப்போ ஸ்கிரிப்ட் எழுதி தரது தப்பு சொல்ல, அந்த மாதிரி எழுதி படிக்கிறது தப்பு சொல்ல, பட் தான் என்ன படிக்க போகிறோம் அப்படின்றது இவருக்கு தெரியாமல் அங்கே உட்காந்து இல்லை லாஸ்ட் மினிட்ல ப்ராக்டிஸ் பண்ணி வராரோ அப்படின்ற டவுட்டு. சார் அரசியல் ஞானம் இல்லாததுனால தான் பிஜேபி என் கொள்கை எதுன்னு அவசியமற்ற ஒரு எதிரியை எடுத்த உடனே உருவாக்கிக்கிறாரு. தேவையே இல்லை, சொல்லவே தேவையில்லை. அரசியலில் இருக்கிற எவனுமே தன்னுடைய எதிரியை அவ்வளோ ஈஸியாக ஏகப்பட்ட எதிரியை காட்டிக்க மாட்டான். விஜய் தானே என்டிஏ கூட்டணிக்கு வரணும் ரொம்ப நாளாக இயங்கிட்டு இருந்தது. நான் ஒவ்வொரு பதிவிலையும் என்ன சொல்கிறேன், ஒன் டைம் ஒண்டர் பாலிட்டிஷியன். இன்னைக்கு மக்கள் அவர் பின்னாடி மக்கள் இல்லை, அந்த சினிமா கூட்டமும் அந்த கூட்டத்தை சார்ந்த வீட்டிலலாம் டிவிலெல்லாம் பார்த்து பெண்மணிகள் இவங்களுக்கெல்லாமும் அந்த ஈர்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக அவர் கருதப்படுறதுனால, அவருக்கு இருக்கிற பாப்புலாரிட்டினால வராங்க. அதனால் இன்றைக்கி எதுவுமே அவர் செய்யாமல்
உண்மையா ஒருவேளை நான் அவர் பொசிஷனில் இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்னு சொல்கிறேன். நான் டிஎம்கே எதிரின்னு சொல்ல மாட்டேன், பிஜேபியின் எதிரின்னு சொல்ல மாட்டேன். மக்களே, இன்றைக்கி நடந்துட்டு இருக்கிற ஆட்சி என்ன அளவில் நடந்துட்டுருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ இருக்கிற ஆட்சி முறைகள் எப்படி இருக்குன்னு தெரியும். அதில் உங்களுடைய வளர்ச்சிகள் எந்த அளவுக்கு முன்னேற்றம் காணாமல் இருக்கீங்கன்னு தெரியும். ஆகையால் ஊழலற்ற ஆட்சியை நான் கண்டிப்பாக வழங்குகிறேன். ஒரே ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. நான் எந்த மற்ற கட்சிகளை குறை சொல்லி பிரபலப்படுத்தவே விரும்பலை. அரசியல் எதிர்ப்புல வந்தது தானே சார். யாராவது ஒருத்தர் எதிர்ப்பு இல்லாம அரசியல் பண்ண முடியாது. இல்லை இல்லை, மக்கள் நம்ம நினைக்கிறோம் சார் அதையே எம்ஜிஆர் டிவியில் ஜெயிச்சதுக்கு பார்க்கறதுனால இல்ல நம்ம நினைக்கிறோம். எம்ஜிஆர் ஜெயிச்சது இல்ல இல்ல நான் வந்து இப்போ ஃபேக்சுவலாக சொல்றேன். இந்த கேஷ்பாய் பட்டேலுக்கும் மோடிக்கு உள்ள பிரச்சனை தான் மோடியில் ரைஸ் ஆனது லீடராங்க குஜராத்தில். கரெக்டா? இப்போ நீங்க வந்து மோடியெல்லாம் அப்படி ரிலீஸ் ஆகலாம். இல்ல கேஷ்பாய் பட்டேல் வாஸ் மோடி பாலிடிக்ஸ் வந்து பெரிய மோடி அவர்களுக்கு உழைப்பு எல்லாம் இருந்தது சார். மோடியோட யார் பாலிடிக்ஸ் பண்ணல? இல்ல அவரை வளர்த்த அத்வானி கூட பண்ணாரு. இல்ல சார், கரெக்ட் சார். பட் அந்த எதிர்ப்பு இருந்தா தானே சார் அரசியல் வளர முடியும். எதிர்ப்பே வேணான்றீங்க. எதிர்ப்பு அரசியல் பண்ணணும் எப்படி அரசியல் பண்ண முடியும்? எதிர்ப்பு வேணான்னு நான் சொல்லலை. முதல் முறையா உனக்கு வந்து கரப்ஷன் பேக்ரவுண்டே இல்லை. அது எப்படி நீங்க சொல்றீங்க? ஃபர்ஸ்டா வர சார், நீ ஃபர்ஸ்டா உள்ள வர அரசியலுக்கு நீ புதுசு தானே, அதில் ஒன்றும் டவுட் இல்லையே. அதில் ஒன்றும் டவுட் இல்லையே. ஆமா, அரசியலுக்கு நீ புதுசு. சார் அவர் புதுசு கிடையாது சார். அதுதான் என்னுடைய பாயிண்ட். 2011 ஜெயலலிதாக்காக அந்த மன்றம் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணிச்சு. ஒர்க் பண்ணி அவருக்கு ராஜ்யசபா சீட் தரேன்ட்டாங்க. இவர் வெளியில் வந்து ஒரு பேட்டி ஒன்று, என்னால் தான் அம்மா ஜெயிச்சானோடனே மொத்தமாக போச்சு அவருக்கு. அதுதான் உண்மை. இதெல்லாம் அன்றைக்கே ராஜ்யசபா எம்பி போய் ஒரு அரசியல் பேக்ரவுண்ட் எடுத்துக்க முடியுமா? ஆம் சார், அரசியல் பேக்ரவுண்ட் சரி. he was close associated with ஜெயலலிதா சார். செய்யறதே அரசியல் பேக்ரவுண்ட் இல்லைன்னு நான் சொல்கிறேன். பத்தவே சம்மந்தமே இல்லை. அதை போய் நம்ம அரசியல் பேக்ரவுண்டோட ஜெயலலிதா எம்ஜிஆர் கிட்டலாம் இவர் ஏதாவது பேச முடியுமா? அன்னைக்கு கொடநாட்டில் போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அது கரெக்டு. அவங்க அப்பாவோட அது கூட அவங்க அப்பா சொல்லி கொடுத்ததுனால அந்த முதிர்ச்சியில் தான் அங்கே போயிருக்கணும். கரெக்டு. ஃபஸ்ட்டு டைம் வரைச்சே உனக்கு வருதுன்னு முடிவாயிடுச்சு. என்ன நீயா எதுவுமே செய்ய தேவையில்லை. மக்களே, எனக்கு நீ ஓட்டு ஒண்டி போடு, நான் நல்ல ஆட்சி கொடுக்குறேன், யாரையும் நான் குறை சொல்ல விரும்பல. மக்களுக்கு இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க. மக்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது இதில்? எனக்கு தெரிஞ்சு சொல்லுங்களேன், என்ன வித்தியாசம் இருக்குது? பெரும்பாலான பீப்புளை கேட்டால் ரெண்டுத்தில் எது கரப்ஷனே செய்யாத கட்சின்னு சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவாங்க? அதிமுகன்னு சொல்லிடுவாங்க. அதிமுக ஈக்குவலாக பண்ணுவாங்க. ஒன்று ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று இல்லை, அதை விட இது கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. அரசியல் ரவுடிசம் பண்ணாத கட்சி இந்த ரெண்டுத்தில் எதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ரெண்டு கட்சியும் பண்ணியிருக்கு. இதில் திமுக ஒரு ஸ்டெப் மேலே. இப்போ என்ன வித்தியாசம் இருக்குது? இப்போ விஜயகாந்த் அந்த ஒரு ஸ்க்ரீன் உருவாகலை. விஜயகாந்த் பண்ண பாலிடிக்ஸ் ஆன்டி கலைஞர், ஆன்டி ஜெயலலிதா ரெண்டுத்தையும் எடுத்து பண்ணார் அவர். சார், விஜயகாந்த் நடிக்கிற காலகட்டத்திலேருந்தே பாலிடிக்ஸில் மைண்டை செலுத்தி உருவாக்கிறார். அவர் இறங்கின அன்னிலேருந்தே ஹி ஹேட் பொலிட்டிக்கல் நாலேஜ் ப்ராப்பர்லி. அவர் கண்டக்ட் பண்ண மாநாடு ஹைலி டிசிப்ளின்டு மாநாடு. அவருடைய தொண்டர்கள்லாம் ஹைலி டிசிப்ளின்டு. கேமராக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறது, கூப்பிட்ட மக்களை தண்ணி இல்லைன்னா ஓடி போய் ஏற்பாடு பண்ணணும். எங்கே பண்ணாங்க? எப்போ பாரு எந்த மாநாடு நடந்தாலும் ஒரு குறை. அதனால் இவருக்கு வரவங்கெல்லாம் கிளாமருக்கு தான் இப்போதைக்கு பெரும்பாலும் வராங்க. ஓட்டு தான் போட போகிறாங்க. ஆனால் டைம் ஒண்டர்னு அதனால தான் சொல்கிறேன். இந்த முறை இவர் மூலமாக 8%, 10%, 12% இல்லை 20% இப்போதைக்கு அநியாயத்துக்கு சொல்கிறாங்க பலர். இப்போதைக்கு அந்த 20% கூட இருந்துட்டோம். இந்த ஓட்டை இந்த நிமிஷத்துக்கு அரசியல்வாதி கேபிட்டலைஸ் பண்ண தான் நினைப்பாங்க. இந்த ஓட்டு பேஸை ஒழிக்கிறதுக்கு அரசியல்வாதியால் முடியல. விஜயுடைய ஓட்டர் பேஸை ஏடிஎம்கே டிஎம்கே யாராலையும் ஒழிக்க முடியாது. அந்த தகுதி அவங்களுக்கு இப்போ இல்லை. அதனால் இப்போ பயன்படுத்த தான் நினைப்பாங்க. ஆனால் இவர் நான் தனித்து தான் நிற்பேன் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்தார்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தற்போதைக்கு அவர் தொண்டர்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, தொண்டர்களுடைய அமைதியையும் ஊக்கத்தையும் தரத்துக்கு செய்கிற ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா, ஸ்டேஜ் ட்ராமா அப்படின்னு நான் கருதுகிறேன். அப்போ இன்னும் கூட்டணி வரதுக்கு லாஸ்ட் மினிட்ல வேற ஏதாவது ஒரு இதெல்லாம் வந்து எங்கே போய் சேர போகிறாரு அவங்கள கூட கற்றுக் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எடுத்த உடனே எங்களோட வரேன்னு சொன்னால் கல்லடிச்சிடுவாங்க. உன் ஆளுங்களை வேற எங்கே ஓடி போயிடுவான். அதெல்லாம் வேண்டாம். நீ இப்போதைக்கு இப்படியே ட்ராக்ல மூவ் ஆகினு அப்பப்போ யூ டர்ன் எங்கே போடணும்னு நாங்கள் சொல்கிறோம்.
அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் கட்சியெல்லாம் வில்லாதி வில்லன்ங்க. பழுத்த கொஞ்சம் நெஞ்சம் பார்த்தது கிடையாது அவங்க. அதனால அவங்களுக்கு யார எந்த நேரத்தில தட்டணும், யார எந்த நேரத்தில கூடவே வச்சுக்கணும், எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மேட்டர். இன்னைக்கு எஸ் டிஎம்கே உடைய அதிகபட்சமான ஓட்டு விஜய் உடைய ரசிகர்களாக ஓட்டு மாறுது தான். ஏன்னால் அந்த மைனாரிட்டி பீப்பிள் அதில் இருக்கிற மைனாரிட்டி பீப்புள் நியூட்ரல் ஆயிட்டாங்க. விஜய்க்கு இருக்கிற ப்ளஸ்ஸே அதாவது திமுகவோட டீமுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு ஃபோர்ஸ் வந்துருச்சு. கண்டிப்பா ஓகே, கண்டிப்பா சார். விஜய் கிட்ட இருக்கிற பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் எம்ஜிஆர் அவர்கள்கிட்டையும் ஜெயலலிதா திரும்ப எம்ஜிஆரோட ஒரு கம்பேர் பண்ண அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு குணாதிசயத்தை மட்டும் சொல்கிறேன். எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களுக்கும் கிடைச்ச வெற்றிக்கு மூல காரணம், முக்கிய காரணம் ஒரு கேஸ்ட் நியூட்ரல் பர்சனாலிட்டியாக பார்க்கப்பட்டாங்க. ரிலிஜன் நியூட்ரல் பர்சனாலிட்டியாக பார்க்கப்பட்டாங்க. உயர்ந்த அந்தஸ்து, பொருளாதார அந்தஸ்து உள்ளவனும் கிடையாது, கீழே பாமர மக்களுடைய இதுலேயும் கிடையாதுன்னு அவங்க எல்லாருமே. ஸோ டாப் டு பாட்டம் இவங்கள ஏற்றுக்கிற அளவு, இவங்க எந்த ஜாதி எந்த மதத்துக்கும் தனிப்பட்ட சப்போர்ட் வழங்காதவங்களாட்டும் பார்க்கப்பட்டார்கள். கேஸ்ட் நியூட்ரல், ரிலிஜன் நியூட்ரல். விஜய்க்கு தற்போது அது இருக்குது. அதனால தான் ஹிந்துக்கள் ஓட்டு அவருக்கு போகுது. ஹிந்துக்களில் அவரை ஹீரோவை நினைக்கிறவன் போகிறான். இந்த அட்வான்டேஜ் இப்போ இருக்குது அவருக்கு. அதனால் என்ன சுற்றி வளைச்சி வந்தாலும் ஃபைனலாக டைம் இருக்குது. ஜனவரியில் பெரிய மாற்றங்கள் வரும். அதுக்கப்புறமும் கூட ட்விஸ்ட் வரும். சரி, பொலிட்டீஷியன் பவரை இழக்க விரும்பவே மாட்டான். சரி, அதோட பெரிய ட்விஸ்ட் 2 நாளாக நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில. நான் முந்தானேத்தி நமக்கு கிடைச்ச தகவல் என்ன, நான் வீடியோ நீங்கள் கூட வீடியோ பார்த்து நல்லா இருந்துன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி வந்து 22ஆம் தேதி புதிய நேஷனல் பிரசிடென்ட் வந்துருவாங்க. அப்போ அண்ணாமலைக்கும் போஸ்டிங் வந்துடும், நேஷனல் லெவலில் வந்துடும் அப்படின்றாங்க. பட் பிஜேபியோட கல்ச்சர் எப்போவுமே எப்படி இருந்திருக்குன்னா, ஒருத்தரை மாநில தலைவர் மாற்றுறாங்களோ அதை பொலிட்டிஷனில் மாற்றினா அவங்க வேறு ஒன்று கொடுத்துட்டு தான் எப்போவுமே தூக்குவாங்க. இது ஒன்று கொடுத்துட்டு தான் தூக்குவோம். பட் அண்ணாமலை வாஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. முதல்ல மாநில தலைவரோட பதவி இல்லை, அதுக்கப்புறம் வந்து நேஷனல் லெவலில் கூடுவோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நேஷனல் லெவலில் போஸ்டிங் அவங்களால, ஏன்னா நேஷனல் பிரசிடென்ட்டே ஒன்றும் போட முடியல. இந்த பீகார் எலெக்ஷன் அதெல்லாம் பீகாருக்கு அப்புறம் போடுவாங்கன்னாங்க. பட் கடந்த ஒரு முதல்ல ஒரு 2 மாதம் முன்னாடி இந்த செய்தி வந்தது. பட் அது அடங்கிச்சு. பட் திருப்பியும் அந்த செய்தி வந்து பெருசாகிட்டு இருக்கு. அண்ணாமலை தனி கட்சி. ஏற்கனவே பதிவு பண்ண மாதிரி ஒருவேளை அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டார். பிஜேபி வில் ஆல்வேஸ் ஸ்ப்ரிங் சர்ப்ரைஸ். நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத பல விஷயங்களை அரசியல் ரீதியாகவும் செய்கிறாங்க. பல எதிர்பார்க்குற பிரபலமான முகங்கள் சீஃப் மினிஸ்டர் அவங்கள தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு பயந்து போய் கூட கொடுப்பாங்க சீஃப் மினிஸ்டர்ஷிப் போஸ்ட்டு. இப்போ நம்ம சீதாராமையாவுக்கு கொடுத்தா மாதிரி, அசோக் கெலாட்டுக்கு அங்கே கொடுத்தா மாதிரி, இவங்களெல்லாம் விட நல்ல யூஸ்ஃபுல்லாக செய்யக்கூடிய வளர்க்கக்கூடிய ஆட்கள் இருந்தும் கொடுத்தாங்க. பயத்தான். இங்கே பிஜேபிக்கு அந்த பயமே கிடையாது. யாருக்கு என்ன வேணால் இப்போ சார், அவங்களுடைய டிசிப்ளின் வளர்ப்பே டிஃப்ரெண்ட்டு. அவங்க வளர்ந்து கரெக்டாக வரணுங்கிறது தான். அதில் போய் பாப்புலர் பீப்புளெலாம் சேரலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அவங்களோட எபிலிட்டியை காட்டுறச்சே அவங்களுக்கு அதோடைய மதிப்பு கிடைக்கும். அண்ணாமலை அவர்கள் திடீர்னு கொண்டு வந்தால் கூட எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் உள்ள ஒரு பர்சன். அது அவரை பிடிக்காதவன் எதையாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பான். பிடிச்சதுனால தான் இன்றைக்கி வந்து மன்றம்னு சொல்லி பேசுகிறாங்க. இதில் அரசியல் இருக்கா அப்படின்னாக்க இருக்கலாம், கொஞ்சம் வேணாம். ஆனால் மக்களுக்கு என்றைக்குமே தான் நல்ல லீடர்னு நினச்சிட்டான்னா ஃபாலோயர் ஆகிடுவான். ஃபாலோயர் ஆனவன் வந்து அந்த தலைவனுக்கு ஒரு போஸ்டர் போடுறதையும், கொடி கட்டுறதையும், அந்த தலைவனுடைய பர்த்டேவை கொண்டாடுறதையும், தன் பேருக்கு பின்னாடி அண்ணாமலை வச்சுக்கிறதையும் விரும்புவான். அந்த அளவுக்கு குறுகிய காலத்தில் இவருடைய அவருடைய ஃபிசிக்கல் ஃபிகர்னால், அவருடைய நிதானமான நல்ல புத்திசாலித்தனமான பேச்சினால், ஹீ இஸ் ஆல்ரெடி ஹேவிங் இனஃப் நாலேஜ் இன்சைட். அவர் இது வரைக்கும் காட்டியிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3-5% மட்டுமே. அது மாதிரி அவருக்கு வந்து நான் எப்படி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, இப்போது துடிக்கிற விஜய், இவங்கெல்லாம் கேஸ்ட் நியூட்ரல்னு மக்கள் நினைக்கிறாங்களோ, அது மாதிரி
இந்த பிஜேபி கட்சியிலேயே கேஸ்ட் நியூட்ரலா மக்கள் நினைக்கிற ஒரே ஆள் அது அண்ணாமலை தான். இவர் கேஸ்ட் நியூட்ரல். எந்த ஜாதியையும் தூக்கி பிடிக்கணுங்கிற எண்ணம் இல்லாதவர். அனைத்து மதமும் வேணும், அனைத்து ஜாதியும் வேணும், அனைவரும் மதிக்கப்பட வேண்டும். அது மாதிரி ஏழையும் மதிக்கப்பட வேண்டும், பணக்காரனும் மதிக்க வேணும், மிடில் இன்கம் பீப்புள் நல்லா முன்னேறணும், ஏழைகள் நல்லா முன்னேறணுங்கிற கொள்கையுடையவர்னு மக்கள் நினைக்கிறான். நீங்கள் நினச்சி அதனால தான் இவர் ஒருவேளை மோடியும் அமித்ஷாவும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக இவரை தனி கட்சி நீ ஆரம்பி, தனி கட்சி நீ ஆரம்பி, விஜய் நீ ஜாயிண்டா எலெக்ஷனில் கைகோத்து நில்லுங்க. அதுக்கு பிஜேபிக்கு என்ன லாபம்? இவர் யார் சார்? பிஜேபி தானே சார். இவர் தனி கட்சி ஆரம்பித்தா இவர் தனி கட்சி இதுவாகும். பிஜேபி தானே இவர். பிஜேபி சொல்லி ஒன்று நீ செய்யும் பொழுது, அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு செய்யும் பொழுது, அது தேவைப்படுற காலத்தில் இணைஞ்சிடும். தேவைப்படுற காலத்தில் சார் என்னால் நேரம் ஆட்சி பண்ண முடியாது, ஏன் ஆட்சி நடக்கணும்? ஆனால் 2 திராவிட கட்சிகள் லாட்ரி மார்ட்டின் என்ன பண்ணுறாரு? என்ன பண்ணுறாரு? அவர் ஆட்சியாக பண்ணுறாரு. அம்பானி என்ன பண்ணுறாரு? நேரடியாக ஆட்சியில் இருக்கார். எந்த ஆட்சி வந்தாலும் அவரோட ஆட்சி தான். சரி, இப்போ நம்ம ஹைப்போதெட்டிக்கலாக ஒன்று பேசுவோம் சார். அது உண்மை கிடையாது. ஒருவேளை அண்ணாமலை நீங்கள் சொன்ன மாதிரி பிஜேபி ஆசிரியர் ஒரு கட்சி ஆரம்பித்தா, அண்ணாமலை விஜய் 2 ஃபோர்ஸ் இருக்குது. 3வது ஃபோர்ஸாக அன்புமணி எடுத்துக்கலாம். 4வது ஃபோர்ஸாக ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன். இது ஒரு பெரிய அணி ஆகிடுமே. அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பித்தார்னா விஜய் வாங்குகிற ஓட்டை விட அதிகமாக வாங்குவார் வழி, கம்மியாக வாங்க வாய்ப்பே இல்லை. இல்லை நான் சொல்கிறது அணியாக சொல்கிறேன். ஒரு டீமாக எல்லாரும் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்கிறேன். விஜய், அண்ணாமலை, ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன், அதுக்கப்புறம் அன்புமணி, இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ஃபோர்ஸ் ஆகிடுமே சார். ஏடிஎம்கே கண்டிப்பாக பெரிய ஃபோர்ஸ் ஆகும். வெறும் அண்ணாமலையும் விஜயும் சேர்ந்தாலே வேறு யாருமே வேண்டாம். அப்படி தான் சாமானிய கருத்தாக சொல்கிறேன். ஹைலி பொலிட்டிக்கல் இன்ட்ரஸ்பெக்ஷனு இதெல்லாம் பண்ணுற இதெல்லாம் வந்து நம்ம பாண்டே சார் பண்ணுவார், கோலாகலா சார் பண்ணுவார், ஜேவிசி ஸ்ரீராம் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் தெரியும், ஸ்ரீராம் சேஷாத்ரி, இந்த மாதிரி நல்ல ஜெனியன் பீப்புள். ஏன்னா அவங்க சொல்கிற கருத்துக்கள் ஒரு இந்த விஜய் சாட்சி அண்ணாமலை கட்சியை அண்ணாமலை அப்படின்னு அவர் டெஃபினட்டாக தனி கட்சி ஆரம்பித்தால் மக்கள் வெள்ளம் எப்படி அதுக்கு திரளுது, எப்படி ஓட்டு வருது அப்படிங்கிறது. சார் ஒரு விஜய் கொண்டு வர கூட்டத்துக்கு ஈக்குவலாக ஒரு நான் ஆக்டர், எந்த விதமான சினிமா தாக்கமும் இல்லாத அண்ணாமலைக்கு வந்தது அதிகமாக வரும். இப்போ எலெக்ஷன் போது கூடும். பெரும்பாலான மக்கள் நேர்மையான ஒரு தலைவன் கிடைக்க மாட்டாங்கன்னா அப்படிங்கிற ஏக்கத்தில் இருக்காங்க. பொதுமக்களில் பல பேர் பல நேரம் நினச்சிருக்காங்க இந்த டெரரிஸ்ட் அட்டாக்லாம் ஆகுது போதுங்க, இந்த டெரரிஸ்ட்டுங்கெல்லாம் வந்து உட்காந்து பப்ளிக்கை போய் சுட்டுக்கிட்டு இருக்காங்களே, ஏன் வந்து ஒரு அசம்பிளிக்குள்ளே பூந்து எல்லா பயிலையும் சுட்டு தொலைக்கக்கூடாதுன்னு சார் சராசரி பொதுமக்கள் இப்படி தான் சார் நினைப்பான். அவனுக்கு ஒன்று வாழ்த்த தெரியும், இல்லைன்னா தூத்த தெரியும். எலெக்ஷன் வந்தாலே அவனுக்கு எவனை ஒழிக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் ஓட்டு போட தெரியுமே ஒழிய, இவன் வந்தால் எனக்கு நல்லதுங்கிற நோக்கத்தோடு இன்னும் தெரியல. அரசியல் அந்த மாதிரி கற்றுக் கொடுக்கல. ஓகே ஓகே, உண்மையா இல்லையா? இதுதான் ஒரு சாமானியர் ஆட்கள் இதுதான். அதனால தான் இவ்வளோ பேர் ஒரு குழந்தைய எடுத்துகிட்டு ஒரு பொம்பளை கூட்டத்து நெரிசலில் வருவாங்களா? பச்சை குழந்தைய ஏன் வராங்க? அந்த ஈர்ப்பு வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஃபாலோயர்ஸ், சினிமா ஃபாலோயர்ஸ், ஹீரோ வர்ஷிப் செட் ஆகி கிடக்கு. இந்த ஹீரோ வர்ஷிப் பேலன்ஸ்டாக இருக்கிற வரைக்கும் நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது. ஆனால் அந்த ஃபெனட்டிக்காக மாறினா அவன் குடும்பத்துக்கும் கேடு, அவன் தலைவனுக்கும் கேடு, அந்த நாட்டுக்கும் கேடு. ஃபெனட்டிக்ஸு அதிகமாக இருக்கான். அதனால தான் அவன் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறான். சுய புத்தியில் இருக்கிறவன் செய்ய மாட்டான். இந்த போதை இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு டெரரிஸ்ட் உள்ளே வரும்பொழுது 24 மணி நேரமும் சுட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தூக்கமே வராது, டயர்டே ஆக மாட்டான், விரக்தியே வராது, அவனுக்கு உற்சாகம் மட்டுமே இருந்துகிட்டே இருக்கும்.
அது மாதிரி ஃபேன்ங்கிற மனநிலைக்கு போயிட்டான்னா சிந்தனை சக்தியை இழந்து விடுவான். அதனால தான் எப்போதுமே வந்து வீட்டில் கற்றுக் கொடுக்கணும். குழந்தைய அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அது ரொம்ப ஹீரோ வர்ஷிப் பண்ணாமல் தெரிஞ்ச அந்த காலகட்டத்திலேயே சொல்லித்தர தொடங்கணும். பட் அப்பனும் ஆத்தாலுமே குழந்தைய தூக்கிட்டு போய் விஜயை பார்க்கறதுக்கு நிற்கிற அவங்க குழந்தைக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாங்க? கரெக்ட். விஜய் ஃபோட்டோ வச்சு அவர் தான் தெய்வம் கும்பிடுன்னுவாங்க. அப்புறம் அந்த குழந்தை எப்படி வளரும்? பார்ப்போம். இப்பேற்பட்ட நபருடன் அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க மாட்டார்ன்னு நான் திருப்பி சொல்கிறேன். அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க மாட்டார். அப்படி ஆரம்பித்தால் இப்பேற்பட்ட நபருடன் அவர் சேருவாரான்னு தெரியல. இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து இந்த நிகழ்ச்சியில் இருக்குது. பட் நான் ஆணித்தனமாக ஒன்று சொல்கிறேன் சரி, சார். விஜயோட கூட சேர வேணாம் சார். அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பித்து அவரோட சேரத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க சார். அந்த சேர்றவங்கள கரப்ட் இல்லாத பீப்புளை அவர் செலக்ட் பண்ணாலே அவர் ஜெயிச்சிடுவார் சார். யார் அந்த கரப்ட் இல்லாத? யார் அந்த கரப்ட்? அவர் செலக்ட் பண்ணிக்கணும். இல்லை கரப்ட் இல்லாத பீப்புள் யார்? கரப்ட் இல்லாத யாரெல்லாம் கரப்ட் பீப்புளோ அவங்கள விட்டுணும். இல்லை சார், இப்போ ப்ரூவன் கரப்ட் பீப்புள் இருக்காங்க. இல்லை ப்ரூவன் கில்ட்டி கரப்ட் இருக்காங்க. சில பேர் கரப்ஷன் பண்ணி இன்னும் மாட்டாமல் இருக்காங்க. பிடிபடாதவரை விபச்சாரியும் பத்தினியே வார்த்தைக்கு ஏற்றாற்போல் 24ல் நான் வந்து அண்ணாமலை சார் வந்து இது ஏன் பண்ணார் நான் யோசிச்ச டைம் உண்டு. 24 தேர்தலில் வந்து ஓபிஎஸ்கோ டிடிவிக்கோ பிரச்சாரம் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த டேட்டில் ரிசல்ட் வந்துடும், ரிசல்ட் வந்தோடனே இவங்க தான் வந்து ஜூன் 10 ரிசல்ட் வந்துடும், ஜூன் 10 ரிசல்ட் வந்தோடனே வந்து இவங்கெல்லாம் வந்து அதிமுக கட்சியின் தலைவராகிடுவான்னு சொன்னாங்க. அதாவது அவர் அந்த உங்களுக்கே ஞாபகம் இருக்கும், ஓபிஎஸ்க்கு பிரச்சாரம் பண்ணும்போது சொன்னார். இன்றைக்கி அவங்க 2 பேருமே கட்சிக்குள்ளே இல்லை, அதிமுக கட்சிக்குள்ளே இல்லை. ஸோ இது எல்லாமே இன்ட்ராஸ்பெக்ஷன் கட்சிக்குள்ளே இல்லை அப்படின்னாக்க அந்த கட்சியில் வந்து கேரிஸ்மா உள்ள தலைவர்கள் யாருமே இல்லை. ஓகே. எடப்பாடி அவர்கள் ஒரு மிகப்பெரிய லாட்ரியில் சிஎம் ஆனார். மிகப்பெரிய லாட்ரி. எப்படி ஓபிஎஸ்க்கு லாட்ரி அடிச்சதோ இவருக்கு அடிச்சுது. அதில் ஆனார். கேரிஸ்மா இல்லாதவர், பொலிட்டிக்கல் நாலேஜ் உள்ளவர். ஓபிஎஸ்க்கும் பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்குது, செங்கோட்டையனுக்கும் பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்குது. பட்டு செங்கோட்டையன் வெளியில் சொல்கிறார் எனக்கு அந்த வாய்ப்பு வந்து நான் எடுத்துக்கலன்றாரு. நான் காரணத்தை சொன்னார், அதுக்கு என்னென்னு சொல்ல மாட்டார். எல்லாத்துக்குமே ஒரு பின்னாடி இருக்குது. ஸோ இவருக்கு அதிர்ஷ்டம் கிடச்சி ஆட்டார். பேலன்ஸ் 4 வருஷத்தை அவர் ஒத்துக்கிறாரோ ஒத்துக்கலையோ பொதுமக்களுக்கும் அனைத்து அரசியல் கட்சி கூட்டங்களுக்கும் நல்லா தெரியும். பிஜேபியுடைய ஆதரவு இருந்த ஒரே காரணத்தினால தான் அவருடைய பேலன்ஸ் 4 வருஷத்தை அவரால் ஒழுங்காக முடிக்க முடிஞ்சது. மீண்டும் வந்திருக்க வாய்ப்பு இருந்தது. அவர் தன்னை முதல்ல நிலைநாட்டிக்கணுங்கிறதுல தான் இப்போ கூட இருக்கார். அவர் தனக்கு மிஞ்சி தான் அந்த கட்சி அப்படின்னு 100% நினைக்கிறார். முதல்ல அந்த கட்சியை நம்மளை தவிர வேற போட்டி போடுறதுக்கு ஆள் இல்லை. இப்போ போட்டிக்கு ஆள் இல்லை, இருந்த ஒரே போட்டியே இருக்கிறவங்களெல்லாம் அதான் ஒரு ஜெயலலிதா, எம்ஜிஆர், கருணாநிதி சாருக்கு ஒர்க் ஆன மாதிரியெல்லாம் எல்லாருக்கும் ஒர்க் ஆகாது. இவரோட அதிர்ஷ்டத்துக்கு ஒர்க் ஆனாதான் உண்டே ஒழிய எல்லாரையும் அமிச்சிட்டா. இந்த முறை ஜெயிக்கலைன்னா எல்லாரையும் அமிச்சிட்டாரு, நான் தான்ட்டாரு. இந்த முறை ஜெயிக்கலைன்னா அவருடைய பேசிக் தொண்டை புரட்சி பண்ணுவான் சார். ஓபிஎஸ்ஸை ஒரு ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் அந்த பாட்டிலை எடுத்து அடித்தாங்க. இவர் கண்டனம் பண்ணியிருக்கணும்ல பெருசாக. ஓபிஎஸ்க்கு பாதி கட்சி, இபிஎஸ்க்கு பாதி கட்சி அப்படின்னு தான் ரெட்டை தலைமை இங்கே சூஸ் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. பாதி கட்சினா 2 பேருக்கும் ஈக்குவலான ஒரு உரிமை உண்டு, கட்சியை வழக்கு பண்ணினா 2 பேருக்கும் ஒரு ஈக்குவலான பணி உண்டு. கரெக்டா? இன்ஃபேக்ட் ஓபிஎஸ் வந்து ஒரு அப்பர் ஹேண்டில் இருந்தார், இபிஎஸ் வந்து ஒரு கீழ் ஹேண்டில் இருந்தார். கரெக்டா? கட்சி ஒருவருக்கு ஆட்சி ஒருவர்கிட்ட. சார் இபிஎஸ்க்கு சிஎம் போஸ்ட் கொடுத்த அப்புறம் ஓபிஎஸ் கீழே தான் இருந்தாகணும். அப்போ அவர் அக்செப்ட் பண்ணிட்டு தான் சார் போனோம். அப்படிதான் பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? எல்லாம் அதான் சொல்கிறேன், அவங்களுக்குள்ள நடக்கிறது சார். ஒருவேளை நான் இப்போ ஒரு இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணுறேன் சார். நீங்கள் ஓபிஎஸ் சொல்கிற விஷயத்தில் ஒருவேளை ஓபிஎஸ்க்கு வந்து துணை பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர் ஒன்று கொடுக்கப்பட்டது. அப்போது அந்த அவர் நான் உங்களுக்கு இந்த பொசிஷன் தந்துடுறோம், நீங்கள் இருங்க, எல்லாம் ஸ்மூத்தாக முடிச்சிக்கலாம்னு கொடுக்கப்படுது. அன்றைக்கி அதை அக்செப்ட் பண்ணி தான் இன்றைக்கி அவர் கட்சிக்குள்ளே இருந்திருப்பார் சார். நம்பர் 2ஆக இருந்திருப்பார் சார் கட்சிக்குள்ளே. இன்றைக்கி எங்கே 0வாக தானே இருக்கார் வெளியில். கரெக்டுங்க. எல்லாருக்கும் ஒரு கால்குலேஷன் போடுறாங்க, மிஸ்ஃபயர் ஆகுது. இவருக்கு இருக்கிற அட்வான்டேஜ் தர்ம யுத்தம். இவருக்கு ரெட்டை இலை கையில் இருக்கு. ஆமாம், இந்த ரெட்டை இலை அவர்கிட்ட இருந்ததுன்னா இவர் 0வாக இருப்பார். ஃபைனலாக இந்த முறை ஏடிஎம்கே உடைய தொண்டர்கள்லாம் உற்சாகமாக தற்போது இருக்காங்க. எப்படியும் ரெட்டை இலை ஆட்சிக்கு வந்துடும்னு. அவங்களுக்கு எடப்பாடி வந்தால் என்ன,
ரெட்டெல்லாம் ஓபிஎஸ் நிக்கணும். நான் வந்து ரெட்டலை எங்க தலைவர், புரட்சி தலைவர் உருவாக்கி கொடுத்த ரெட்டலைய நாங்க வளர்த்துருக்கோம். எங்க அப்பா வளர்த்துருக்கான், நான் வளர்த்துருக்கேன், எங்க ஆத்தா வளர்த்துருக்கேன், என் பாட்டி வளர்த்துருக்கா அப்படின்னு அவனுக்கு உறுதியான மனோபாவம் இருக்கு. அதனால அவனுக்கு எம்ஜிஆர் அவர்களையும், ஜெயலலிதா அவர்களையும் ஆத்மார்த்தமா அவன் பச்சை குத்திக்கிறான். மத்தவங்கள செய்ய மாட்டான். இப்ப எடப்பாடி கூட யாராவது பச்சை குத்திருப்பாங்க. அந்த மாரி குத்திட்டு காமிச்சாக்க அதுக்கு பெனிஃபிட் கிடைக்கணும். இங்க அப்படி இல்ல. எனக்கு பெனிஃபிட்டும் வேணாம், ஒண்ணும் வேணாம். என் தலைவி இத பச்சை குத்திப்பான். என் தலைவர இப்போ வந்து ஆர்கானிக்கா அவன் வாழறான். அதனால எடப்பாடி இந்த தேர்தல்ல இதே போன வாட்டி செஞ்ச சார் நம்ம பேசுறதுல மிஸ் ஆயிடுறோம். டிடிவி தினகரனோட இன்டெலிஜென்ட் பொலிட்டிக்கல் காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தா மினிமம் 20 சீட்ஸ் ஏடிஎம்கே போன முறை 100 ஜெயிச்சிருக்கும். சீட் வந்திருக்கும். போன முறை ஜெயிச்சிருக்கோம் மினிமம். 100 சீட் வந்திருக்கும் சார். டிஎம்கே பவருக்கே வந்திருக்காது. இல்ல டிஎம்கே பவருக்கு வந்திருக்கும். பட் ஒரு மைனாரிட்டி ஆட்சியா இருந்திருக்கும். நான் சொல்ல வருது அரசியல் பேசுறதுனால என் ஒரு சாமானிய கருத்தா பார்க்கறச்சே ஒரு அரசியல்வாதி சில கால்குலேஷன்ஸை இது தேவை. ஸ்டபர்னஸ் தேவை, ஈகோ தேவை, நான் கண்ட்ரோல் தேவையில்லாத இன்டிசிப்ளின் அந்த தூக்கி போட்டுருவேன் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் காட்டுறதெல்லாம் தேவை. ஆனால் அதை காட்டுறதுக்கு உன் சக்தி வளரணும். நீ இதை காமிச்சிட்டு சக்தியை வளர்க்க முடியாது. சக்தி வளர்ந்தப்புறம் இதை காமிச்சேன்னா ஒத்துப்பாங்க. அந்த சக்தியை எடப்பாடி வளர்த்தில்ல. இன்னைக்கு இஸ் தி லீகல் ஹெட் ஆஃப் ஏடிஎம்கே. அதனால அவரை விட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களெல்லாம் துரோகின்னு சொல்லி அவர் வெளில அனுப்புகிறார். அதெல்லாம் சார் என்னுடைய எங்களுடைய வணிகர் சங்கத்தில் கூட என்னை விட்டெல்லாம் நான் விலக்கி வச்சுருக்கேன். அவங்க போயிருக்காங்க எல்லாம். ஆனால் நான் உள்ளுக்குள்ளே வருத்தப்படுவேன். கூப்பிடுவேன் வான்னு. ஏன்னா இது என் சொத்து இல்லை. என் சங்கம்ங்கிறது என் சொத்து இல்லை. அது மாதிரி ஏடிஎம்கேங்கிறது அவர் சொத்து கிடையாது. அந்த கட்சிக்கு தற்காலிகமாக உருவான ஒரு தலைமை தொண்டன் அவர். அதனால் வெளில யார் போனாலும் உள்ளே கூப்பிட்டு இவர் கண்ட்ரோலையும் இழக்காமல் செஞ்சுக்கிற அளவுக்கு அவருக்கு பொலிட்டிக்கல் வில், இன்செக்யூர்டு பர்சனாலிட்டி. அவங்கெல்லாம் வந்துட்டா என்னுடைய சக்தி பறி போயிடும், என் மேலே இருக்கிற ஃபோக்கஸு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது இல்லாமல் கூட நெகோஷியேட் பண்ணிக்கலாம், பண்ண முடியும், பண்ணிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி ஒரு ஓபிஎஸ்ஸோ ஒரு டிடிவி தினகரனோ இல்லை செங்கோட்டையனோ விரும்புறது ரெட்டை இலை ஆட்சி. அதனால் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்களும் வெளியில் போய் எல்லா போராட்டத்தையும் பண்ணி பார்த்துட்டாங்க. ஒன்றும் அவங்க நினச்ச அளவுக்கு அதுக்கு இது கிடைக்கல. அனுதாபாலையோ ஆதரவாலையோ வந்து ஒரு ஆட்சியே இது பண்ணுற அளவுக்கு இல்லை ஏடிஎம்கேவை திரும்ப பிடிக்கிற அளவுக்கு உருவாகலை. அதனால் அன்றைக்கி அவங்களுக்கு 3 வருஷம் முன்னாடி ஒரு வெளியில் பரிச்சை இருந்த மனநிலைக்கும் இன்றைக்கி அவங்களுக்கு இருக்கிற மனநிலைக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். அதனால் இவர் இன்றைக்கி இவர் ஆட்சிக்கு வந்து இவர் சிஎம், இப்போ இவர் தானே சிஎம் கேண்டிடேட்னு யார் ப்ரொஜெக்ட் பண்ணுறா? என்டிஏ ப்ரொஜெக்ட் பண்ணுது. என்டிஏவுடைய பிகெஸ்ட் கட்சி நேஷ்னல் லெவலில் யார்? நேஷனல் லெவலில் பிஜேபி. தமிழ்நாட்டில் இனிமேல் வர எவனும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கொள்கைகளோட ஒத்து போகாமல் தமிழ்நாட்டுடைய 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை அதிகரிக்காமல் பாதுகாக்கவே முடியாது. விஜய் வந்தால் மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆகிடுவார். ஏன்னா எடுத்தோடனே அதான் சொன்னேன், ட்ரம்ப் கார்டு தேவையில்லாமல் விட்டுட்டாருன்னு. என்ன பாருங்கள், பிஜேபியின் கொள்கை எதிரி. நீ நாளைக்கு சிஎம் ஆகிட்டு என்ன தப்புன்னு பிஜேபியில் போய் இப்போ ஏதோ கரூர் இன்சிடென்ட் ஒன்று நடந்தது, மறைமுகமாக ஏதோ பிஜேபிக்கு உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததா நாங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள், இவர் சிஎம் ஆனால் என்ன பண்ணுவார்? 10 லட்சம் கோடி கடன் தான் நம்ம இருக்க. 10 லட்சம் கோடி கடன் வந்ததுக்கப்புறம் சார் அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் ஒழுங்காக கொடுக்க முடியல சார். ரிட்டையர் ஆனவனுக்கு அவனுடைய உழைச்ச ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டை கொடுக்க முடியல. அரசாங்க ஊழியர்கள் எப்படி போடுவாங்க ஆட்சியில் ஓட்டு? எதுக்கு தூய்மை பணியாளர்கள் இந்த அளவுக்கு போராட்டம் பண்ணுவாங்க இறங்கிட்டாங்க சார்? டிஎம்கே எதிர்த்து எங்கேயாவது போராட்டம் பண்ணுவாங்களா சார்? தைரியமாக பண்ணுறாங்க சார். ஏன் பண்ணுறாங்க? கிட்டத்தட்ட ரிப்பன் பில்டிங் வாசல் 10 நாள் பிரேக்கிங் பாயிண்ட்டு. எல்லா மனுஷனுக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட். நீங்கள் இருக்கீங்க ஒன்று ஒரு எலி
ஒரு ரூம்குள்ளே போட்டு நீங்கள் அடிச்சுன்னு இருந்தால் அது என்ன முடியுமோ ஓடும். ஃபைனலாக ஓட முடியாமல் மினிமம் ஸ்ட்ரென்த் உடம்புல இருக்குச்சு, ஒரு ஓரத்தில் இருக்குச்சு, ஒன்று அட்டாக் பண்ணும் அது. அது வரைக்கும் ஓடும். அதில் பிரேக்கிங் பாயிண்ட்டு தூய்மை பணியாளர்களுக்கு நடந்தது மிகப்பெரிய கொடுமை. அவங்க என்ன கேட்குறாங்க சார்? பர்மனெண்ட்டு. பிரைவேட் பாடிக்கு போகிறேன், எது வேணாலும் போ, எனக்கு வேலை கொடு. எனக்கு இங்கெல்லாம் இங்கே நான் கவர்மெண்ட்லேயே வேலை செஞ்சால் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட். கொரோனாலாம் வந்து எனக்கு நாங்களாம் ஒர்க் பண்ணோம், அவங்க நல்லா இல்லைன்னா நடந்திருக்குமா சார்? நடந்திருக்காதா? அவங்க சொல்கிறாங்க அது. அதெல்லாம் விட்டுருங்க. மக்கள் தானே. ம் 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 அவங்களே ஜெயலலிதா ஆட்சி இழந்தபோது ஏன் அன்னைக்கு அவங்க இழந்தாங்க? ஆசிரியர்கள் போராட்டம் நடந்தது பெருசா. அந்த ஆசிரியர் போராட்டத்தை கட்டுப்படுத்த போலீஸ் ஃபோர்ஸை யூஸ் பண்ணாங்க, ஃபோர்ஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணாங்க. அது ஒரு ஹெட் மாஸ்டராக இருந்தால் கூட சொக்காவை பிடிச்சி வேனில் தூக்கி போட்டாங்க. ம் ம் அப்போ அதை பார்க்குற அந்த வாத்தியாருடைய ஸ்டூடெண்ட்ஸ், பழைய ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க பேரண்ட்ஸ், ம் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு மன பாதிப்பு ஏற்பட்டது. ம் அதனால தான் ஒட்டு மொத்தமாக எகென்ஸ்டாக குத்தினாங்க. ம் 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 இல்லைன்னா வந்து லீஸ்ட் கேம்பெயின் பண்ணி எல்லா தொகுதியும் சோலோவாக நின்று ஜெயிச்ச சக்தி உள்ள ஒரு அம்மா மேலே வச்சிருந்த அபிமானம் மிஸ் ஆகுமா? அன்றைக்கி மிஸ் ஆனதுக்கு காரணம் மக்களுக்கு அப்போ சில நிகழ்ச்சிகள் ஊண்டாயிடுறாங்க. ஊண்டானா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எகென்ஸ்டாக குத்து, அவ்வளோதான். பிரில்லியன்ட்லி செட்ஸ். ஐ திங்க் நிறையா விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசியிருக்கோம், தொடர்ந்து பேசுவோம், பார்க்கலாம் களம் எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். தூய்மை பணியாளர்லேருந்து, திமுகலேருந்து, அதிமுகலேருந்து, விஜயிலிருந்து, அண்ணாமலையிலேருந்து அவங்களாம் நல்லது நடக்கணும் சார் சீக்கிரம். நடக்கும் ஒரு எதிர்பார்ப்போட 26 தேர்தல் பல கெட்ட விஷயங்களுக்கு முடிவுரையாக அமையும் என்று நம்புவோம். நன்றி, வணக்கம் சார். நன்றி சார். நன்றி, வணக்கம் நாகராஜ். நன்றி சார்.